வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2960க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 2990 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் சைடாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. பல தடவை 2972 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறுதியாக மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்துருக்கு. இது இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்த காரணத்தினால மார்க்கெட் சடன்னு கீழே விழுந்தது அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம அனாலிசிஸுக்கு எப்போவுமே இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. மார்க்கெட் தொடர் சரிவு கொடுத்து அடுத்தடுத்த இலக்கு தொட்டிருக்கு. 2872 பல தடவை மார்க்கெட் ஸ்டாப் ஆகி நின்று அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. 2880 பக்கமாக இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கொடுத்துருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். இன்னும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 2920 வரைக்கும் செல் பண்ணி 2930 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு செல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று கொஞ்சம் குறுகிய நேரத்திலேயே மார்க்கெட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே சரிவு கொடுத்ததுனால தொடர்ந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வரலான்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி முடிவு பண்ணுறதுன்னா, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வச்சு முடிவு பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களால் ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ண முடியுது, ஏற்றுக்க முடியுது அப்படின்றத பொறுத்து தான் ஸ்டாப் லாஸ் அமையுது. சரிங்களா? அடுத்த டார்கெட் 2832 ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.